அன்பு நேயர்களே, சென்ற பதிவில் கூறியிருந்தேன் அல்லவா, எங்களுக்கு வந்த சோதனையை பற்றி. எத்தனையோ சோதனைகள் எங்களது வாழ்வில் வந்தன, கடந்து சென்றோம். அவையெல்லாம் எங்களுக்கு சுலபமாய் இருந்த பட்சத்தில் எங்கள் பிள்ளையின் பிரிவு மட்டும் ஆறாத ரணமாகவே இருக்கிறது. கடந்து செல்ல முடியவில்லை. அது எங்கள் காலம் முடியும் வரையில் எங்கள் கட்டை வேகும் வரையில் எங்கள் மனம் வெந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் சாப்பிடும்போதும் ஒரு தேநீர் அருந்தும் பொழுதும் எப்பொழுதுமே பிள்ளை ஞாபகத்துக்கு வந்துவிடும். ஏனென்றால் வளர்ந்த வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் முதல் கவலம் அவர்களுக்கு சென்றுவிடும். சத்தம் போடாமல் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாலும் மூக்கில் வேர்த்தது போல் வந்து நிற்கும். தாமரை இதழ்களை விரித்தது போல் அதனுடைய கை அழகு அப்படி இருக்கும். அந்த கையை நீட்டும். அதில் ஒரு உருண்டை வைத்தால்தான் சாப்பிட்டு விடும். இப்படித்தான் 3 இட்லி நான் சாப்பிட்டால் 2 அதற்கு போய்விடும். ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்து கொண்டு சிற்றுண்டி முடிந்து விட்டதம்மா என்று சொல்லிவிட்டு செல்லும். இப்படி நாங்கள் பாசத்தை கொட்டிதான் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தோம். எந்த குறையுமே இல்லாமல் வளர்த்தோம். எப்படி இதை பிறவி முடியும் வரையில் எங்களால் மறக்க முடியும்? இப்படியெல்லாம் நாங்கள் வளர்த்ததை நட்பு வட்டங்களும் சரி, உறவினர்களும் சரி என்னிடம் கேட்பது, என்ன கோழி அடை காப்பது போல் இப்படி பிள்ளைகளை வளர்க்கிறாய் என்று. என் கணவரோ வஞ்சனை இல்லாமல் வாங்கி போடுவார். பிள்ளைகள் சாப்பிடுவதற்கும் செய்து கொடுப்பதற்கும் கடையில் வாங்கி எதுவும் பெரும்பாலும் கொடுத்ததில்லை. என் குடும்பத்திற்காக தான் நாங்கள் உழைத்தோம். இதில் உறவு அறிந்தவர்கள் என்று வந்தாலும், மிகவும் நலிவடைந்து வந்தாலும், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து, ஆனாலும் அவர்கள் யாருமே ஏற்றமுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் நாங்கள் என்ன தவறு செய்தோம்? எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை. இப்படி குமைந்து கொண்டு இருக்கும் பொழுதே எனது தோழியின் வாழ்விலும் சோதனை வந்தது. இளம் மனைவியையும் 2 அழகான பெண் குழந்தைகளையும் விட்டுவிட்டு என் தோழியின் மகன் விபத்தில் திடீரென காலமானான். எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை தேற்றி உட்கார வைத்த என் தோழிக்கும் உடனே இந்த சோதனை. யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? நானும் பழியாக கிடந்தேன் எனது தோழியிடம். இது எல்லாமே அன்னைக்கு சுயம்பு துர்க்கையம்மனுக்கு கும்பாபிஷேகம் 2010 நடந்த ஒரு 2 வருடத்திற்குள் நடக்கின்றது. பவானி அம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு முன்னமே இதை பார்த்துவிட்டு ஒரு பெரியவர் வந்து சொன்னார், ஆலயம் கட்டுவது என்பது சாமானிய விஷயம் அல்ல. இப்படி தான் பெரிய பெரிய சோதனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதா? இதை முன்னெடுப்பவர்கள் அனைவருக்கும் பெரிய சோதனை வரத்தான் செய்யும் அப்படி என்று சொன்னார். ஒன்று யோசித்து பாருங்கள். நாம் தெய்வத்திற்கு தானே செய்கின்றோம். அதில் 1 ரூபாய் கூட சாப்பிடுவதில்லை. அத்தனை கணக்காக இருப்பவள்தான் அடியேன்.
இப்படி இருக்கும் பொழுது பக்தர்களை தாய்தானே காப்பாற்ற வேண்டும். இந்த சோதனைகளை தாங்கியேதான் நாங்கள் ஆலயத்திற்கு சேவைகளை செய்து கும்பாபிஷேகமும் நடத்தி வைத்தோம். இந்த ஆலயம் கட்டுவதற்காக அடியேன் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. ஏனென்றால் சொல்லிக்கொண்ட நான் இதற்கு இத்தனை கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டா இருக்க முடியும். இப்பொழுது சொல்ல வேண்டிய தருணம் அடியேன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு அலுவலக வேலையைப் போலவே ஆலயத்திற்கு காலையில் வந்தால் மதியம் வீட்டிற்கு சென்று திரும்பவும் 5 மணிக்கு வந்து 9 மணிக்கு வீட்டுக்கு செல்வேன். ஏனென்றால் குருக்கள் வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு சென்று விடுவார். மதிய 12 வரைக்கும் பக்தர்கள் வருவார்கள் அல்லவா? அவர்களுக்கு கற்பூரஹாரத்தை காட்ட வேண்டும், கருவறை திறந்திருக்க வேண்டும் என்று அங்கேயே இருப்பேன். பக்த கோடிகளும் அடியேனை கண்டவுடன் கொஞ்சம் அதிகமாக தட்டில் பணம் வைப்பார்கள். அதை உண்டியலில் போட்டு விடுவேன். எப்படியாவது எதை தின்றால் பித்தம் தீரும் என்று எங்கள் மனம் அலைபாய்ந்தது. வீட்டை விட்டு வெளியில் செல்லாத அடியேன் எங்கள் ஊரில் இயற்கை அழகு கொஞ்சுவதால் அடிக்கடி சினிமா ஷூட்டிங் நடக்கும். இதை கேள்விப்பட்டவுடன் அங்கு சென்று விடுவேன். எனது தோழியின் ஓர்படியும் அடியேனும், அவர் மிகவும் வயதானவர். அங்கு சென்று டைரக்டரிடம், ஐயா, இதுபோல் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம், பெண்களாக சேர்ந்து ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று போட்டு நச்சரிப்பேன். தொல்லை தாங்க முடியாமல் அவரும், சரிம்மா, நீங்கள் கிளம்புங்கள், என் உதவியாளரை அனுப்புகிறேன் என்பார். உதவியாளரையும் எங்களுடன் அனுப்பி வைப்பார். வந்து பார்த்துவிட்டு செல்பவர்கள்தான். அத்தோடு ஒன்றும் நடக்காது. பின்பு யோசனை செய்து ஆன்மீக கண்காட்சிகளுக்கு சென்றேன். அங்கு யாராவது ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள தனவந்தர்கள் கிடைக்க மாட்டார்களா என்று கண்காட்சியை எங்கே கண்டேன். இவர்களை தேடிக்கொண்டே இருப்பேன். இப்படி என் நிலைமையை பார்த்து அங்கு ஒருவர் என்னை அழைத்து, அம்மா, எதற்கு இத்தனை சிரமப்படுகிறீர்கள்? இத்தனை சிரமப்பட்டு நீங்கள் கட்டியவுடன் அதற்கென்று ஒரு பொல்லாத கும்பல் வந்து அமர்ந்துவிடும். உங்களை யார் என்று கேட்கும். வயதான காலத்தில் ஏன் உங்களுக்கு இந்த சிரமம்? பேசாமல் வீட்டில் அமைதியாக இருங்கள் என்று கூறினார். அவர் சொன்னதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. அங்கு நான் படும் சிரமத்தை கண்டு ஆன்மீக கண்காட்சி அவரவர்கள் ஆலயத்தில் உள்ள சிலைகளை போல் வைத்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா? அதில் 2 வாலிப பிள்ளைகள் வந்து, அம்மா, எங்கள் ஆலயமும் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் ஆகிவிட்டது. ஆனால் மிகவும் பொருளாதாரத்தில் நிலை வந்து சரியாக இல்லை. இருந்தாலும் ஒரு தேர் திருவிழா என்றால் எங்களை கூப்பிடுங்கள், நாங்கள் அழகாக அலங்காரம் செய்து தருவோம், 1 பைசா வாங்க மாட்டோம், எங்களால் முடிந்த உதவி இதுதானம்மா என்று சொன்னது அந்த பிள்ளைகளின் முகம் எத்தனை வருடமானாலும் இன்றும் நினைவில் உள்ளது. எங்கிருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும். ஆலய நிர்வாகம் எனது சிநேகிதியின் கணவரிடம் இருந்தது. முழு பொறுப்பும் அவரிடம். அவர்தான் பெண்களாகி எங்களுக்கு ஊக்கமளித்தார். நீங்கள் செய்யுங்கள் என்று ஊக்கமளித்தார். நாங்கள் பெண்கள் இதற்கு பாடுபடுகிறோம் என்று எண்ணித்தான் எங்கள் துர்காநகர் பக்த கோடிகள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். கும்பாபிஷேகமும் நல்ல முறையில் நடந்தேறியது.
எத்தனையோ சோதனைகளை வாழ்நாளில் கடந்து சென்ற எங்களுக்கு புத்திர சோகத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை. இதில் யாரை குறை சொல்வது? நம்மை படைத்த இறைவனையா சொல்ல முடியும்? போன ஜென்மத்தில் என்ன செய்தோமோ இதனால்தான் இப்படி வந்தது, அதனால்தான் இப்படி வந்தது என்றெல்லாம் நாம் சொல்ல முடியுமா? கணிக்க முடியுமா? என்ன எழுதியிருக்கிறதோ அது நடந்தது அப்படி என்று தேர்த்தி கொண்டாலும் இந்த ரணம் எங்கள் காலம் முடியும் வரையில் ஒரு ஆறாத ரணம்.